பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு ஆத்திரை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமுங்கள் ஒருத்தனுடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவார்கள். தேவனுக்கு ஏற்ற கிரியை என்ன என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது தான் தேவனுக்கு ஏற்ற கிரியை என்று சொல்லி கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவரை என்னவென்று விசுவாசிப்பது என்று சொல்லி பார்க்கும்போது, எனக்காக பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறவர். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது எனக்காக அவர் பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறவர். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசுத்தலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்திலே வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். நம்ம எப்படிலாம் பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோமோ அப்போதெல்லாம் இயேசு நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். என் நாமத்தில் நீங்க எதை கேட்பீங்களோ நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை என்று சொல்லியிருக்கிறேன். இப்போ பிதாவே இயேசு நாமத்தினுடைய சுமத்துறோம். நீங்க என்ன காரியத்தை தேவையான நடுவில் போட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்க பிதாவேன்னு சொல்லி ஜெபித்து முடிச்சிங்கன்னா இயேசு உடனே உங்களுக்காக பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ இயேசு எனக்காக பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். நீங்க விசுவாசிக்க வேண்டும். அந்த வசனத்தை விசுவாசி தேவனை மையப்படுத்தணும். அந்த வசனம் ரோமர் 8:34 என்ன சொல்கிறது? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசுத்தலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆகியனால உலகத்துல யார் உங்களுக்கு சிபாரிசு பண்ணி வேண்டுதல் செய்யறாங்களோ இல்லையோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிபாரிசு பண்ணுகிறவராக இருக்கார். எப்பொழுது நீங்க பிதாவை நோக்கி இயேசு நாமத்தில் ஜெபிக்கும் போது, பிதாவே இயேசு நாமத்தில் சுமத்துறேன், உமக்கு பிரியமானதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு கிருபைத்தாரும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே சொல்லி நீங்க ஜெபித்து முடிச்சீங்கன்னா உடனே இயேசுவும் உங்களுக்காக பிதாவிடத்துல வேண்டுதல் செய்கிறவராக. ஏன்னா அதுதான் நமக்கு சொல்றார், நீங்க நாமத்துல பிதாவிடத்துல எதை கேட்கிறீங்களோ உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை என்று சொல்லியிருக்கார். ஆகினால இயேசு எனக்காக பிதாவிடத்துல வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார். அடுத்தாக எனக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். இயேசு யாருன்னா எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இயேசு பரமேறி சென்று என்ன சொல்றாருன்னா, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்ப நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கார். இயேசு எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி விசுவாசி தேவனை மையப்படுத்த வேண்டும். எனக்காக வரப்போகிறார். இயேசு யார் என்றால் எனக்காக வரப்போகிறார். எனக்காக யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்றார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். அப்ப இயேசு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார், எனக்காக வரப்போகிறவராக இருக்கிறார், வந்து என்னை அழைத்து கொண்டு போகிறவராக இருக்கிறார். என்ன வரப்போகிறார், எனக்காகத்தான் வரப்போகிறார், எனக்காகத்தான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றார் என்று விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தாக என்னை அவரோடு கூட சேர்த்துக் கொள்ள போகிறார், என்னை அவரோடு சேர்த்துக் கொள்ள போகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இயேசு சொல்றார், நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறது அந்நாளில் அறிவீர்கள். நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறது அந்நாளில் அறிவீர்கள். நம்ம எங்கிருந்து வந்தோம் என்று சொல்லி பார்க்கும்போது, படைத்த படைப்பை எல்லாம் தேவன் தம்முடைய வார்த்தையினால படைத்தார். மனிதனை படைக்கும் பொழுது மாத்திரம் தேவன் என்ன சொல்றார், நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்குவோமாக. அப்ப நமது சாயல் என்று சொல்வது பன்மையில சொல்கிறார். அப்போ திரியேக தேவன் நம்ம படைத்திருக்கிறார். அப்ப நம்ம எங்கிருந்து வந்தோம்னா தேவனுக்குள்ள இருந்து வந்தோம். அப்ப எப்ப நம்ம பூர்ணப்படுறோம்னா தேவனுக்குள்ள போகும்போது தான் பூர்ணப்படுகிறார். ஒரு சக்கரத்தினுடைய தொடக்கத்தை முடிவு வரும்போது தான் சக்கரமாக முடிகிறது. அதே மாதிரி நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கே போய் முடியும் போது தான் நம்முடைய வாழ்க்கை பூர்ணப்படுகிறதா இருக்கிறது. அதனால தான் இயேசு சொல்றார், நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறது அந்நாளில் அறிவீர்கள். ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கிறீங்க, அந்த தண்ணிக்குள்ள ஒரு ஸ்பாஞ்ச் போடுறீங்க, அந்த ஸ்பாஞ்சுக்கு தண்ணியை உறிஞ்ச தன்மை இருக்கிறது, அந்த ஸ்பாஞ்ச் அந்த தண்ணியை உறிஞ்சு கொள்கிறது. இப்போ டம்ளருக்குள்ள என்ன இருக்குது, தண்ணி இருக்குது, தண்ணிக்குள்ள என்ன இருக்குது, ஸ்பாஞ்ச் இருக்குது, அந்த ஸ்பாஞ்சுக்குள்ள என்ன இருக்குது, தண்ணி இருக்குது. இப்போ இதுதான் ஓமை. நான் பிதாவிலும் இயேசு பிதாவில் இருக்கிறது போல நமக்குள்ளும் நாம் இயேசுக்குள்ளும் இருக்கிறோம். ஆகையினாலே இந்த நிலவரத்தில் நம்மை மாற்றுவதற்காகத்தான் அவர் நம்மை அவரோடு கூட சேர்த்துக் கொள்வதற்காகத்தான் மறுபடியும் வருகிறவராக இருக்கிறார். 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று கர்த்தரை எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிறதான நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து எனக்காகத்தான் வரப்போகிறார். எனக்காக வருகிற அவர் என்னை அவரோடு கூட சேர்த்து கொள்ள போகிறார். அவரோடு கூட சேர்த்துக் கொள்கிறதுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வரப்போகிறான்னு சொல்லி விசுவாசிகளாக இருக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியை என்று சொன்னால், இப்படியாய் என்னை அவரோடு சேர்த்துக் கொள்ள போகிறார், எனக்காக வரப்போகிறார், எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுகிறார், எனக்காக பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறார், எனக்காக பரவேறி சென்றார், எனக்காக உயிரோடு எழுந்தார், எனக்காக மறிக்கும்படி ஒப்பு கொடுத்தார், எனக்காக மனிதனாக வந்தார், என்னுடைய ரட்சகர் தேவன், தேவனுடைய குமாரன் என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுது நாம் நித்திய ஜீவனையும் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராய் மாற்றப்படுகிறோம். யோவான் 8:24 இயேசு சொல்றார், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவத்திலேயே நீங்கள் சாவீர்கள் என்று சொல்கிறார். அப்போ மேலே சொல்லப்பட்டதான இந்த காரியங்களை எல்லாம் நீங்க விசுவாசிக்கலைன்னா, அவர் தேவன் என்று தேவனுடைய குமாரன் என்று சொல்லியும், எனக்காக மரித்தான்னு சொல்லி, எனக்காக உயிர் தேர்ந்தான்னு சொல்லி, எனக்காக வரப்போகிறார், எனக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்படுறான்னு சொல்லியும், என்னை மறுபடியும் அவர் கூட சேர்த்துக் கொள்ள போகிறான்னு சொல்லியும் நீங்க விசுவாசிக்காம போனால் உங்கள் பாவத்திலே சாவீர்கள் என்று சொல்கிறார். அப்போ நம்முடைய பாவத்திலே நாம் சாகாத இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம் என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். என்ன வேணும் விசுவாசிக்கணும்? அவர் தேவன், அவர் தேவனுடைய குமாரன், ரட்சகர், எனக்காக மனிதனை வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர் தேர்ந்தார், எனக்காக பரவேறி சென்றார், எனக்காக வேண்டுதல் செய்கிறார், எனக்காக வரப்போகிறார், என்னை அவரோடு கூட சேர்த்துக் கொள்வார் என்று விசுவாசிக்கும் பொழுது நாம் நித்திய ஜீவனுக்கும் பரலோக ராஜ்யத்துக்கும் சொந்தக்காரராக மாறுறோம். அதனால தான் நம்ம மரணம் ஆள முடியாது, ஜீவன் ஆளுகிறதா இருக்கிறது. ஆகினால பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு லாபம் தான் பிரியமானவர்களே. ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம், வாக்கு தத்தத்துக்கு உடன்படிக்கை சொந்தக்காரர்களாய் மாற்றப்படுகிறோம், இருளின் அதிகாரத்தில் விடுதலையாக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம், விசுவாச மார்க்கத்தாராய் மாற்றப்படுகிறோம், தேவனுடைய ரத்தத்தினால வாங்கப்பட்டவர்களாக இருக்கிறதுனால நாம் தேவனுக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றப்படுகிறோம், தேவனோடு கூட சேர்க்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், அவருடைய ஒளியினால பிரகாசமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், அவருடைய வசனத்தினால மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்கிறோம், மீட்கப்பட்ட நாளுக்கு பரிசுத்தாவினால் முத்திரைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இவை அனைத்துமே நமக்கு லாபமா இருக்கிறது. ஏனென்றால் நமக்கு நித்திய ஜீவன் மாத்திரமல்ல, சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது, சுகம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது, போஷிக்கிறவராக இருக்கிறார், வழி நடத்துகிறவராக இருக்கிறார், சோதனைக்கு தீமைக்கு நடத்துகிறவராக இருக்கிறார், அவருடைய பலத்த கருத்துக்குள் வைத்து பாதுகாப்பாக நடத்துகிறவராக இருக்கார். இப்போ இத்தனை ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்து விசுவாச சுதந்திரா ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறதுனாலே தேவனுக்கேற்ற கிரியை என்ன என்றால் இயேசு கிறிஸ்து விசுவாசம். இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறது, இயேசு கிறிஸ்துடைய வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது நாம் தேவனுக்கேற்ற கிரியை செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகையினால இயேசு என்னெல்லாம் வார்த்தைகளை சொன்னாரோ அந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்க விசுவாசிக்கிறவர்களாக இருங்க. ராவ பகலும் மற்ற காரியங்களை விசுவாசிக்கிறதை விட, மற்ற காரியங்களை கண்டு உங்களுடைய நினைவுல கொண்டு வர்றதை விட, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை இரவு பகலை தியானம் பண்ணுங்க. என்னவென்று, அவர் என்னை இளைப்பாறுதல தான் நடத்துவாரு, அவருடைய சமாதானத்தை எனக்கு கொடுத்துக்கிறாரு, அவர் என் துக்கத்தை சந்தோஷமா மாற்றிக்கிறாரு, அந்த சந்தோஷத்தை ஒருவன் எடுத்து போட முடியாது, என்னை ஓனாய் பேரி போடுறதுக்கு ஒரு நாள் விட மாட்டாரு, என்னை திக்கட்ஸ் நான் விட மாட்டாரு, என்னை புறமே தள்ள மாட்டாரு, என்னை முற்றுமுடிய ரட்சிக்கிறவராக இருக்கிறாரு, என்னை வழுவாதபடி காக்கிறவராக இருக்கிறாரு, என்னை பாவம் இருக்க முடியாத கிருபை தருகிறவராக இருக்கிறாரு, எனக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறாரு, எனக்கு பர்சாவியை கொடுக்கிறவராக இருக்கிறாரு, என்னை தேற்றுகிறவராக இருக்கிறார். எல்லாம் இயேசு கிறிஸ்துவையே நீங்க மையப்படுத்தி விசுவாசித்து கொண்டிருப்பேன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில மரணமோ மற்ற காரியங்களும் ஆளுகை செய்ய முடியாது. நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். பாவம் உங்களை ஆள முடியாது, உலகம் உங்களை ஆள முடியாது, பிசாசு உங்களை ஆள முடியாது, மரணமும் உங்களை ஆள முடியாது. நீங்கள் இயேசுவினால் ஆளப்படுகிறவர்களாக இருக்கிறதுனாலே வேற எந்த ஆளுகையும் உங்களுக்குள்ள வர முடியாது. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ஆளுகையின் கீழ் வந்து விடுகிறீர்கள். அதை தான் இயேசு சொன்னார், இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகள் என கொண்டு அவைகளே நான் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், அப்போது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனமா இருக்கும். அப்போ ஆடு தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள முடியாது, மேய்ப்பன் தான் அதை பாதுகாக்கிறவனா இருக்கிறான். அந்த மேய்ப்பர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தோடு சுமத்துறோம். இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்றதான கிரி என்று சொல்லி வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்வதற்கு என்னோட மனக்கண்களை பிரகாசமாக்கினதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இயேசு கிறிஸ்து விசுவாசித்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு
உம்முடைய பாதுகாப்பின் கீழ், உம்முடைய ஆசீர்வாதத்தின் கீழ், உம்முடைய வழிநடத்தல் கீழ் இருப்பதற்கு எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.